கூவத்தூரில் நடந்த கூத்துகளுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு திருமதி சசிகலா உதவிகரமாக இருந்தார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதன் பிறகு நடைபெற்ற பல தேர்தல்களில் கட்சி தோல்வியையே தொடர்ந்து சந்தித்து வருகிறது. அதன் உச்சமாக 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிமுக டெபாசிட் இழந்தது. 12 தொகுதிகளில் 3வது இடம், ஒரே ஒரு தொகுதியில் 4வது இடம் என்று அதிமுக பின்னடைவை சந்தித்தது. இந்த நிலையில் 2026 1.25 வருடத்திற்குள், இன்னும் 15 மாதங்களுக்குள் ஒரு சட்டமன்ற தேர்தல் நாம் ஒரு 15-16 மாதங்களில் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி அமையும் என்று அதிமுக சார்பில் அவ்வப்போது மீடியாவை சந்தித்து வருகிற என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அடிக்கடி சொன்னார், வலிமையான கூட்டணி வரப்போகிறது வரப்போகிறது. அது அந்த வித்தை காட்டுபவர்கள் எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க என்ற அந்த வார்த்தை மட்டும்தான் இல்லையே தவிர அவர் அதை சொன்னார். ஆனால் கடைசி வரை அப்படி ஒரு கூட்டணி உருவாகவே இல்லை. ஏற்கனவே இருந்த கட்சிகளில் ஒன்றைத்தான் அவர் தக்க வைக்க முடிந்தது, தேமுதிகவை மட்டும்தான்.